ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 5வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். அங்கே நன்கொடைகள் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த கொடுக்கப்பட்ட பணத்தை சேகரித்து எந்த முறைமையின்படி அவர்கள் காரியத்தை பவுலப்போஸ்தலன் ஜாக்கிரதையாக செய்தார் என்பதை இந்த காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு கொடுக்கிற அநேகர் தங்களுடைய பணங்கள் எதற்கு செலவழிக்கப்படுகிறது என்று சொல்லியே தெரியாதபடி கொடுக்குகிறார்கள். வாங்குகிறவர்களும் எல்லாமே எனக்குத்தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் அத்தனை ஆடம்பரமாய் வாழ்ந்து விடுகிறதும் உண்டு. ஆகவே இந்த காரியத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு உண்மை அப்போஸ்தலன் என்ன கடைபிடிக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்திலே அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது தீத்து உங்களுடைய இருதயத்தில் கொடுப்பதற்கான காரியத்தை குறித்து பேசி உங்கள் இருதயத்தை ஏவி இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த காரியத்திலும் ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் தீத்துவினிடத்தில் தான் சொன்னோம். இதுவும் தேவனுடைய கிருபை வரங்களில் ஒன்று. இதையும் அங்கே கொரிந்தியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். அவன் அதை அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாக இருந்து தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். நாங்கள் அவனை கட்டாயப்படுத்தி இதை போய் கொரிந்து சபைக்கு கொடுப்பதை குறித்து பேசி அவர்கள் இருதயத்தை ஏவிற்று வான்னு நாங்கள் சொல்லலை. அவன் தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான். அதாவது கட்டாயப்படுத்தி பிடுங்குகிற காரியங்கள் அல்ல, அன்பின் நிமித்தமாய் கொடுக்கிறவர்களாக சத்தியத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது, மக்கதோனியர்களினுடைய அந்த சாட்சியை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யவனாய் இருந்து தரித்திரராகிற அளவிற்கு கொடுத்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அன்பின் நிமித்தமாக உற்சாகப்பட்டு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அதை புரிந்து கொண்ட தீத்து தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வர புறப்பட்டான் என்று சொல்லுகிறார். சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம். அதாவது அதற்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 20வது வசனத்தில் மிகுதியான தர்ம பணம் என்று சொல்லுகிறார். நிறைய டொனேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா வாரத்தினுடைய அந்த முதல் நாளில் அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக உங்களிடத்தில் எடுத்து வைத்து கொள்ள கடவன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் அந்த 16வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருந்தாரே, அந்த காரியத்தின் நிமித்தமாய் மிகுந்த பணம் சேகரிக்கப்படும் பொழுது அங்கே அநேகர் கேள்விகள் கேட்க முடியும். இந்த தீத்துவின் கரங்களில் இவ்வளவு பணத்தை கொடுத்து அனுப்புகிறோமே, இது சரியான முறையில் எருசலேமில் உள்ள அங்கே ஏழைகளுக்கு சரியாய் பயன்படுத்த முடியுமா? கொடுத்ததனுடைய நோக்கம் கரெக்டாக நிறைவேறுமா என்கிற சந்தேகங்கள் உருவாகக்கூடும், குழப்பங்கள் உண்டாகக்கூடும். அவர்கள் கொடுத்ததை விட்டு அவர்கள் தாங்கள் கொடுத்த காரியங்கள் இது யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ என்கிற எண்ணங்கள் உருவாகிறபடினால் ஒரு முறைமையை அருமையாக சொல்லி கொடுக்கிறார். அங்கே சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பியிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். கூட ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன், அதையும் தொடர்ந்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாக இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எல்லா சபைகளும் அவருடைய உண்மையை பார்த்து அப்படியாய் அவரை ஏற்படுத்தி இதற்கென்று வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஊழியத்திலே சேர்க்கப்பட்ட மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து, இன்றைக்கு பணங்கள் காணிக்கைகள் வசூலிக்கப்படுகிறது. இன்றைக்கு விசுவாசிகளுடைய இருதயத்தில் சபையை குறித்த அநேக கேள்விகள் தான் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பர வாழ்க்கையை பெருக்கிக் கொண்டு அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், போதிக்கிறவர்கள் இந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு விட்டு ஏழைகளாகவே இருப்பார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் உற்சாகமாய் கொடுக்க ஆரம்பித்தவர்கள், ஆரம்பத்தில் உதாரத்துவமாய் கொடுக்க ஆரம்பித்தவர்கள் தங்கள் உள்ளத்தில் சந்தோஷங்கள் உண்டாச்சுன்னு சொன்னால் அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். எனக்கு என்னையா, எனக்கு பசி யாப்பம் இருக்குது, அவருக்கு புளிச்ச யாப்பம் தானே வருகிறது, நான் எதுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகக்கூடும். ஆகவே தெளிவாய் சொல்கிறார், ஒருவனும் எங்களை குறித்து குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு ஆள் கூட கேள்வி கேட்டக்கூடாது. அதற்காக நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல. இன்றைக்கி சொல்லிடுவாங்க, கர்த்தர் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோன்னெலாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு இன்றைக்கு சொல்லுகிற அநேக கள்ள போதகர்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக
மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அதனால தான் அவர் கூட பாடிகார்ட்மாய் ஒரு ஆளை நாங்கள் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒருவரை அனுப்புகிறோம். இன்னும் சொல்லுகிறார், மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதையில் உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும், அநேக காரியங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக சரியாக கையாளக்கூடிய ஒருத்தரை நாங்கள் ஒரு முறை இல்லை பல முறை பார்த்துக்கிறோம். அவரையும் இப்பொழுது எங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடே கூட அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அருமையாக அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த காணிக்கையை கொண்டு போகிற முறைமையை அங்கே பவுல் அருமையாய் அவர் அந்த சந்தேகங்கள் எதுவுமே ஏற்படாதபடி அவைகள் இருக்க வேண்டும், அது தங்களையும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்கிறதற்காக ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும், அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். தீத்துவை யாராவது தெரியாதவங்க இருந்துட்டு இவர் கையில் இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் சொல்லுங்கள், எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள். அவன் உங்களுக்காக என் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறான்னு சொல்லுங்கள். எங்கள் சகோதரரை குறித்து ஒரு விசாரித்தால் 2 பேரை கூட அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையும் உள்ளவர்களா என்றும் அறிய கடவன். அவங்கள குறித்து இப்படி நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள், எடுத்து காட்டுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். 9வது அதிகாரத்திலையும் தொடர்ந்து பேசுகிறார். பரிசுத்தவான்களுக்காக செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தனே. அதாவது அகாயாவில் உள்ளவர்கள், அதாவது கொரிந்து சபையில் உள்ளவர்கள் 1 வருஷமாக அவங்க 1 ஆண்டாக அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே பிலிப்பி தெசலோனிக்கா பட்டணத்துடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. இத்தனையாய் கொடுக்கிறார்களா என்று சொல்லி அநேகர் அதனால் எழுந்து அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரனை அனுப்பினேன். முதல்ல நான் இவரை அனுப்பி உங்கள் இருதயத்தில் இந்த காரியங்களை ஏற்படுத்தினேன். மக்கதோனியர் என்னோடனே கூட வந்து, நான் வரும்பொழுது மக்கதோனியர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரும்பொழுது உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆரம்பத்தில் எவ்வளவோ கொடுத்துட்டீங்க, இப்போ கொடுக்காமல் விட்டுறாதீங்க. இப்படி கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நான் உங்களை பெருமையாக சொல்லி உங்களை சாட்சியாக அநேகருக்கு சொல்லி அவர்கள் இப்பொழுது கொடுக்குற அந்த கிருபையில் வளர்ந்திருக்கிறார்களே, நாங்கள் வரும்பொழுது தான் நீங்கள் போய் டொனேஷனை கலெக்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு தான் வெட்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்த, நீங்கள் வாக்கு பண்ணின உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல், அதாவது கட்டாயப்படுத்தி அல்லது முறுமுறுத்து கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டு, அதனால தான் தீத்து கூட 2 சகோதரர்களெல்லாம் நான் அனுப்பிவிடுறேன். நான் வரும்பொழுது இந்த காரியங்கள், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடாது. மக்கதோனியர்கள்ட்ட நான் புகழ்ந்தபடியினால் அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நீங்கள் உங்கள் அன்பின் மிகுதியினால் காணிக்கைகளை கொடுத்திருக்க வேண்டும். பயமில்லாமல் கொடுங்க. உங்கள் பணம் கண்டிப்பாக சரியான ஒரு நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படும். அதை சரியாக சேர்த்து நாங்கள் மிகுதியான தர்ம பணமாக இருந்தாலும் எருசலேமில் உள்ள கஷ்டப்படுகிற விசுவாசிகளுக்கு சரியாய் போய் சேரும்படியாக கொடுத்த அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்து அங்கே அந்த ஜனங்களை கொடுப்பதற்கு ஏவுகிறதை பார்க்கிறோம். இவைகள் சபைகளில் கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் ஏழைகள் பராமரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கொடுக்கிற அந்த கிருபை வரங்களிலே விசுவாசிகள் பெருகுவார்கள். இதை அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.